வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்டு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பன்னீரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் பன்னீரோட மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ண இந்த பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் ஒரு பட்டை போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு லேசாக வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ண 2 தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா மசாலாலாம் வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கிளறிட்டு மூடிட்டு 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். மசாலா நெடியும் அடங்கிடும். 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துக்கலாம். நம்ம கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவியோட நல்லா பன்னீரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி நம்மளோட தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கிளறிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி டேஸ்டியாக இருக்கும். இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கும் பூரிக்கும் சூப்பரான காம்பினேஷன். இப்போ நம்மளோட சுவையான தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.